ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக என்னையே நம்பி வாழ்ந்து வரும் என் அன்பு பிள்ளை உனக்காக தான் இந்த வெள்ளி நாளின் வரமாக நீ ஆசைப்பட்டதை கொடுக்கறதுக்காக உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாற்ற ஓடி வந்துவிட்டேன் என் செல்லமே. இன்று முதல் இனி நீ எதிர்கொள்ளப் போகும் நாட்கள் எல்லாம் மிகவும் அழகானதாக இருக்கப் போகுது. உனக்கு நடக்கிறதையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறதையும் பார்த்து நிஜமாவே இது என்ன ஒரு அற்புதம்னு உனக்குடைய கனவா நிஜமான்னு பார்த்து திகச்சு நிற்கும்படி தான் உனக்கான வெள்ளி வரத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன். நீ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தாலோ அல்லது அவர்கள் மனம் காயப்படும்படி ஏதாவது செயலை செய்திருந்தாலோ மனசுக்குள்ளேயே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட போதும். நேரில் போய் அவங்க முன்னால் தலை குனிஞ்சு நின்று மன்னிப்பு கேட்டுன்னு கூட நான் சொல்லலை. மனசுக்குள்ளே உண்மையிலே நீ செஞ்ச தவறை உணர்ந்து அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுவிடு. ஏன்னா நீ செஞ்ச தவறும் பாவமும் சேர்ந்து இப்போது உன்னை கர்மாவாக பின்தொடர்கிறது. நான் பலமுறை சொன்னேன் தானே, உன் மனசுலையும் பேச்சிலையும் செயல்லையும் உன்னுடைய வாக்குகள்லையும் எப்போதுமே யாருக்கும் கெட்டது நினச்சிடாதன்னு. ஆனால் நீ அதை கொஞ்சம் மீறி விட்டாய். இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. உன்னுடைய வினைகளையெல்லாம் குறைத்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக உன் சாயப்பா வரம் கொடுக்க வந்து விட்டேன் அல்லவா. எத்தனை உறவுகள் உன் கூட இருந்தும் கூட, எத்தனையோ மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தும் கூட நீ தனிமையில் இருப்பது போல் தானே வருந்துகிறாய். எப்போவுமே உனக்குள்ள ஒரு கவலையும் ஏக்கமும் இருக்குது. அதை உன்னை சுற்றி இருக்க யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது, யாரும் தீர்த்து வைக்க வரவும் மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கான எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து தருவதற்கு உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு தானே குழம்பிக் கொண்டிருக்கிறாய். எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதைத்தான் நான் நடத்துவேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் மாற்றங்களையெல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய வேலைகளை மட்டும் செய்ய. எல்லா சமயங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் செல்லமே. இனி நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் விருட்சமாக மாறி பிரகாசமாக உன் வாழ்க்கையில் ஒளி வீசப்போகுது. நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துடுச்சு. நீ இத்தனை நாள் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் இப்போது நிரந்தரமாக உன்னை விட்டு விலகி ஓடும். கவலையை மறந்து நிம்மதியாக சந்தோஷமாக நல்லது நடக்கப் போகுதுன்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. என் நல்ல ஆசிகளோடு இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக மாறுமேன் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களையும் நீ எதிர்கொள்ளக்கூடிய அனுபவங்களையும் அனைத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்காம எது எது எப்போ தேவையோ அப்பப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. உனக்காக உன் கூட நான் எப்போதும் துணையாக இருக்கிறேன் தானே. நீ கவலைப்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடிய சீக்கிரம் நல்ல முடிவை தர்றேன். ஐயோ, என் பிரச்சனை முடியவே இல்லையே, இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கே, நீங்கள் எதுவுமே செய்யலையே சாயப்பான்னு நீ சொன்ன அந்த விஷயத்துக்கு தான் இப்போது ஒரு நல்ல தீர்வை கொடுப்பதற்காக வந்திருக்கேன். என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சில உறவுகள் உனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் தந்து விட்டார்கள். ஆனால் இனிமே இது இப்படியே தொடரும்படி விட்டு வைக்கக்கூடாதுன்னு தான் உன் கண்ணீருக்கான பலனை கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் மாற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் விதத்தில் அமைத்துக்கொள். அப்படி நீ சரியாக எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டினா, எல்லாருக்கும் நல்லதையே நினச்சினா, நீ என்னை தேடி என் ஆலயத்திற்கு வர வேண்டாம். இந்த சாயப்பா நானே உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருவேன். என்னுடைய தரிசனத்தை பெற்றதால் எப்படி உன் மனசும் உள்ளமும் குளிர்ந்து போயிருக்கோ அப்படியே உன் வீட்டில் இருக்கவங்களும் மனம் குளிரும்படியாக அனைத்தையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றிய பிறகு அதை கொண்டு முழு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் கர்ம வினைப்படி இப்போது நீ சில கஷ்டங்களை எதிர்கொள்கிறாய். உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் உனக்கு கஷ்டங்களே கொடுக்குறாங்க. அவங்கள உன்னால் சமாளிக்க முடியல. அவர்களை எப்படி எதிர்கொள்வது, எப்படி அவங்கக்கிட்ட பேசுறது பழகிறதுன்னு ஒன்றும் புரியலான்னு எனக்கு தெரியும். கவலைப்படாமல் நிதானமாக இரு. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நானே வழிகாட்டுவேன்.